நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுங்க திலகா. நலத்தம்பி, நான் திலகா பேசுறேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சொல்லுங்க. சரோஜினி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. சரோஜினியை வெளியே போகக்கூடாதுன்னு அரசி சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி சரோஜினி வெளியே போயிருக்காங்க. சரோஜினி விஸ்வநாதன் சாருக்கு ஹெல்ப் பண்றதா அரசி சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இப்ப சரோஜினி இங்க இல்ல. இந்த விஷயத்த விஸ்வநாதன் சார்கிட்ட சொல்லிடு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, பாய். என்னவா? சந்தோஷமான விஷயம்தான். என்ன? சரோஜினியை அரசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம். சரோஜினி அரசி வீட்டில் இருந்ததுனால தான் டென்ஷனாக இருந்தீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அரசி என்னை முட்டாள்னு நினைச்சிட்டா. அதை நினைச்சு சிரிச்சா. அவ சரோஜினியை வெளியே அனுப்புறது என்ன உள்ள அனுப்புறதுக்கு அவ போடுற பிளான். புரியல? அவங்க உங்களை உள்ள அனுப்ப பிளான் போட்டாங்க. சரோஜினியை நாம மேல அனுப்பிச்சிருவோம். சரோஜினி வெளியே வந்தா அரசியோட முழு கவனமும் சரோஜினி மேலதான் இருக்கும். இருக்கட்டும். இந்த சிச்சுவேஷன்ல சரோஜினியை கொலை பண்றது ரொம்ப ரிஸ்கான காரியம். நல்ல தம்பி. பரவாயில்ல. நல்ல தம்பி, ஆபத்தோட விளையாடாத. ஆபத்தோட விளையாடுறது அந்த நல்ல தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். விளையாடிட்டு வர முதலாளி சரோஜினிய சாதாரணமாக கொன்னா உங்களுக்கும் பெருமை இல்லை, எனக்கும் பெருமை இல்லை. சவால் விட்டு கொல்லணும். அப்பதான் நம்ம அரசியை ஜெயிச்சுதான் அர்த்தம். சரோஜினியை முடிச்சிடவா? என்ன முதலாளி ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? பாசம் தடுக்குதா? Finisher. கண்ட்ரோல் ரூம். ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க சார். நான் இமீடியட்டாக அட்டன் பண்ண சொல்கிறேன். ஓவர். ஓகே சார். அண்ணா, ஆட்டோல ஏறி போறாங்கண்ணே. ஃபாலோ பண்ணட்டுமாண்ணா? எவ்வளோ ஜாக்கிரதையா பண்ண முடியுமா அவ்வளோ ஜாக்கிரதையா பண்ண. சரிங்கண்ணா, ஜாக்கிரதையா பண்றோம்ண்ணா. அண்ணா, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுண்ணே.
சீக்கிரம் 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 போன, சீக்கிரம் போன. அண்ணா சீக்கிரம் சீக்கிரம் போன, சீக்கிரம் போய் புடிங்க போன. போன சீக்கிரம் போன. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் போய் சுத்தி வரலாம். ஓட போறாங்கண்ணா, சீக்கிரம்ண்ணா. என்னாச்சு டிரைவர்? யாரோ வண்டியை குறுக்க நிப்பாட்டாங்க. சீக்கிரம். என்ன வண்டியா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம் ஓவர். சார் ஒரு குவாலிஸ் கார்ல தூக்கிட்டு போறாங்க சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம் ஓவர். டேய் அண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. ஹலோ அண்ணா. எங்கடா இருக்கீங்க? ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா, ஒண்ணுமே கேட்கலண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் கேட்கலடா. ஏய், உள்ள தள்ளி உட்கார். போன் வருது பாரு. ஹலோ ஹலோ. அண்ணா ஒண்ணுமே கேட்கலண்ணா. கேக்குதாடா? ஹலோ ஹலோ. என்னடா? என்னடா ஒண்ணுமே கேட்கல? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஹலோ அண்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்துன, சிக்னல் சரியா கிடைக்கல. ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னடா நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன விளையாடுறீங்களா? என்னன்னு தெரியலண்ணா, வண்டிக்குள்ள டவரே கிடைக்கல, அதான் வெளியே வந்து பேசுறேன். சொல்லுங்கண்ணா. யாரும் எங்களை ஃபாலோ பண்ணல, இப்போ உடனே வந்துடும்ண்ணா. சரி, சரோஜினியை கார்ல ஏத்துறதுக்கு முன்னாடி கார்ல இருந்தானே பேசுனீங்க? ஆமாண்ணா. அந்தம்மா கையில எதுவும் வச்சிருக்காங்களா? இல்லண்ணா, கையில வெறும் பர்ஸ் மட்டும் தானே இருக்கு. முதல்ல அதை போய் செக் பண்ணுங்க. சரிண்ணா.
ஏய் உன் பர்சங்க என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அண்ணன் பர்ஸை செக் பண்ண சொன்னாரு. அண்ணா பர்சுக்குள்ள பார்த்தண்ணா கொஞ்சம் சில்லறையும் பணமும் ஒரு சாக்லேட்டும் இருக்குண்ணா. சாக்லேட்டா? டேய் அது நிச்சயமா சாக்லேட்டா இருக்காது, பிரிச்சு பாரு. ஓகேண்ணா, நான் பார்க்குறேண்ணா. டேய் பாத்தியா? அதை பார்த்தண்ணா. பேப்பர் தானே, சாக்லேட் பேப்பரு. உள்ள ஏதோ மெட்டல் மாதிரி இருக்குண்ணா. முட்டாள், அது நிச்சயமா டிரான்ஸ்மிட்டரா தான் இருக்கும். போலீஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என்னண்ணா சொல்றீங்க? முதல்ல அதை தூக்கி போடு. நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நீ சரோஜினியை கூட்டிட்டு நேரா நம்ம இடத்துக்கு வந்துரு. சரிண்ணா. ஜாக்கிரதை. ஓகேண்ணா. என்னடா போற வர அண்ணன் என்ன தாண்டா சொன்னாரு? ஒன்றும் இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். சாக்லேட்ல டிரான்ஸ்மிட்டர் வச்சு என்ன பிடிக்க பாக்குறீங்களா? மேடம், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் மேடம். மேடம், சிக்னல் பாதியிலே கட் ஆயிடுச்சு மேடம். எப்படி சாக்லேட்டுக்குள்ள சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சிஸ்டம் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்கும், உடனே செக் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். ஏன் கடைசியா எந்த ஏரியா சொன்ன? பிரிட்ஜ் கிட்ட மேடம். அந்த ஏரியாவுக்கு போங்க. எஸ் மேடம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அண்ணா என்ன நீங்க எதிர்பார்க்கல? உங்களை வச்சு என்ன பிடிக்க பார்க்குற அரசி. நான் இன்னைக்கு ஜெயிலேருந்து வெளியே வந்தனோ அன்னைக்கே உங்க எல்லாருக்கும் சாவு மணி அடிச்சாச்சு. உங்களை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அரசி வீட்டிலே கொண்டு இருப்பேன். விஸ்வநாதன் கையால சாகணுங்கிறது விதி. அவரும் அதைத்தான் விரும்புறாரு. ஓ, இது வேற இருக்கோ? என்ன பாக்குறீங்க? வலிக்குதா உங்களுக்கு?
வலிக்காம மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு விஸ்வநாதன் சார். உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? வம்பு பண்ணாம என் கூட வாங்க. இந்த ஸ்பாட் வரைக்கும் தான் சிக்னல் கிடைச்சது மேடம். இதுக்கு மேல கிடைக்கல மேடம். அங்க கிராஸ் பண்ண முடியாது. ஊர்வலத்துக்காக டிராஃபிக் பிளாக் பண்ணிருக்கோம். அங்க ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேயும் போக முடியாது. இங்க செக் பண்ணலாம். ஓகே மேடம். குயிக். நீங்க அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் இந்த பக்கம் செக் பண்றேன். நீங்க ஸ்டேர்கேஸ் எடுங்க. ஓகே மேடம். எதுக்குங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. உங்க உயிர் தான். வேற என்ன வேணும் எனக்கு உங்கள்கிட்ட? விஸ்வநாதன் நம்ம போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்கும் இங்கதான் நிக்க போறீங்க. ஏமன் தெரியறா நாங்க? விடு. அவங்கள விட்டுட்டு நல்ல தம்பி விட்டுடு. வெல்கம் அரசி. நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ சரோஜினியை வச்சு என்ன பிடிக்க நினைச்ச. ஆனா நான் சரோஜினியை வச்சுதான் இப்ப நான் தப்பிக்க போறேன். நான் தப்பிச்ச அடுத்த நிமிஷமே சரோஜினியும் உயிரோட இருக்க மாட்டா, உன் மருமகன் ஜிஜேயும் உயிரோட இருக்க மாட்டான். வேண்டாம். விஸ்வநாதன் எங்க இருக்கான்னு சொல்லு. சரோஜினியை விட்டுடு. எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை எவ்வளவு ஈஸியா கேக்குற. போயிடு. அரசு, என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா செய்வேன். இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா இவன் மூளை செதறிடும். போயிடு அரசி. உயிர் எடுக்கிற நேரத்துல நான் அதிகமா பேசுறதில்ல அரசி. ஏதோ உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். போயிடு அரசி. நீங்களே என்ன சுட்டுடுங்க. இவன் கையால சாகுற நான் உங்க கையால செத்து
நல்ல தம்பி, தப்பிச்சாலும் பரவாயில்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவி நடந்ததுக்கு எல்லாம் சாட்சி சாகக்கூடாதுன்னு அரசிக்கு நல்லாவே தெரியும். அரசி, துப்பாக்கியை கீழே போட்டு போயிடு. போ. பின்னாடி நல்ல தம்பி. வேண்டாம் பழனி, ஷூட் பண்ணாத. நான் சொல்றது கேளு பழனி. டோன்ட் ஷூட். ஷூட் பண்ண விட. அந்த நல்ல தம்பியை விடாத.
கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறவன் கிட்ட நான் பேசுறதில்ல. உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசுறேன். இனிமே பேச மாட்டேன். விஸ்வநாதன் எங்க இருக்கான்? எங்க மறைஞ்சிருக்கான்? நான் உயிரோட இருக்கும்போது என்னால் என்கிட்ட எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அரசி. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். எஸ் மேடம். இன்ஃபார்ம் தி ஸ்டேஷன். ஹலோ. உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் செந்தமிழ் அரசி. எப்போ என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்களோ அப்பவே ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, அப்ப ஏதோ கண்ணால ஜாட காட்டினீங்களே, ஏதோ சம்திங் பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனா உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு பயந்துட்டு இருந்தேன். அவ டம்மி கன்ல தான் சுடுறான்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா நடிச்சேனா? சூப்பரா நடிச்சுங்க. வாங்க. விஸ்வநாதன் சார், தூக்கிட்டீங்களா? போச்சு, எல்லா பிளானும் போச்சு. சரோஜினியை காப்பாற்றுறதுக்காக அரசி நல்ல தம்பியை சுடலை, திட்டம் போட்டு சுட்டுருக்கா. அரசி திட்டம் போடுவான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சரோஜினி சுடுறதுக்கு நல்ல தம்பி அனுப்புனீங்க? சரி, அவன் தான் போனா, சரோஜினி உயிரை எடுக்கிறதுக்கு பதிலா அவன் உயிரை விட்டுட்டு வந்திருக்கானே. உங்களை சிக்க வைக்கிறதுக்காக தானே அரசி சரோஜினியை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா. சிங்க பெருமாள், அந்த ஆராய்ச்சி இப்போ தேவையில்லை. நான் என் தளபதியை இழந்துட்டேன். தளபதி இழந்துட்டீங்க, உங்க வலதுகையை இழந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக திலகாவுக்கு நீங்க அள்ளி கொடுத்ததும் எனக்கு தெரியும். இதெல்லாம் சரியா பண்ண நீங்க சரோஜினி விஷயத்துல கோட்டை விட்டீங்கல்ல. உங்களை வெளியே வர வைக்கிறதுக்காகத்தான் அரசி சரோஜினியை வீட்டை விட்டு அனுப்புனான்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்களே சொல்லிட்டு நீங்களே நல்ல தம்பியை அனுப்பி வச்சா எப்படி? விஸ்வான் சார், நாம தோன்ற குழியில அடுத்தவன் தான் விழணும், நாமளே விழுந்துடக்கூடாது. யானைக்கும் அடிசு இருக்கும்ல. அவர் உங்ககிட்ட பழமொழி கேட்டாரா? அவரே பதறி போயிருக்காரு. இந்த நேரத்தில் பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் அந்த காலத்து பழமொழி. ஜிஜேவை நம்பின அவன் துரோகியா மாறிட்டான். நல்ல தம்பியை நம்பின அவன் என்னை விட்டு போயிட்டான். இனி யாரை நம்புறது? என்ன நம்புங்க விஸ்வநாதன், இந்த சிங்கத்தை நம்புங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க, சரோஜினியை முடிச்சிடவா? நான் சொல்றது கேட்கலையா? சொல்லுங்க விஸ்வநாதன், முடிச்சிடவா? முடிக்கணும். முதல்ல சரோஜினி, அடுத்து ஜிஜே, கடைசியா அரசியை முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அரசியை தான் முதல்ல முடிக்கணும். கொலை பண்ற ஆர்டரை மாத்திருக்கீங்க, அவ்வளவுதானே? எத்தனையோ பேர் அழைச்சேன்னா அரசியை மட்டும் இத்தனை நாள் விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இப்ப வெக்கப்படுறேன். நல்லவங்க தான் வெக்கப்படணும் விஸ்வநாதன், நாம வெக்கப்படக்கூடாதுல்ல. இல்ல தோத்துட்டோம்னு நினைக்க கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். அரசியை அழிக்கணும்.
அழிச்சே தீரணும். கில்லா ஒரு தடவை அழிக்கிறதுக்கு ஏன் 3 தடவை சொல்றீங்க? அதுவும் 3 டைப்பா சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. எனக்காக எது வேணாலும் பண்ணுவீங்களா சிங்க பெருமாள்? உங்க தளபதி நல்ல தம்பி மாதிரி என்னால துப்பாக்கி தூக்கிட்டு போக முடியாது, கத்தியை தூக்கிட்டும் போக முடியாது. ஆனா புத்திய வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை இழந்துட்டங்கிற வேதனை நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு நிச்சயமா வேற ஒரு சக்தி வரும் விஸ்வநாதன். அதனால நல்ல தம்பி போயிட்டாங்கிற வேதனை விட்டுட்டு அரசிய அடிக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கு நீங்க துணையா இருப்பீங்களா சிங்க பெருமாள்? எனக்கு நல்லவங்களை விட உங்களை மாதிரி கெட்டவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். உங்க கூட நான் இருக்கேன் விஸ்வநாதன். எப்போ வரணும்னு சொல்லுங்க, வர்றேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்கிறேன். வரணுமா? அரசி மேடம், இந்த டேப்லெட் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நோ மென்ஷன் மேடம். குட் மார்னிங். அரசு எங்க இருக்காங்க? இதோ இருக்காங்க சார். ப்ளீஸ் கம் சார். என்ன அரசி? சார். நோ ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. Oh yes. Nothing to worry about it. நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகல. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், it would have been a terrible loss for the department and to the government அரசி. நீங்க இப்படி ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏதாவது சாதிக்கணும்னு தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். நிறைய சாதிச்சிட்டேன். இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு நினைச்சேன், உழைச்சிட்டேன். அதனால நான் இழந்தது பத்தியும் இழக்க போறது பத்தியும் கவலைப்படுறது இல்லை சார். மக்கள் மனசுல இருக்கணும். நிச்சயமா நீங்க இருப்பீங்க அரசி. மேடம், பத்திரிக்காரங்க மீடியாக்காரங்களாம் உங்களை இன்டர்வியூ பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோ இட்ஸ் நாட் பாசிபிள். ப்ளீஸ் அவங்கள போக சொல்லிடுங்க. இல்லை சார், நடந்தது என்னங்கிறது மக்களுக்கு தெரியணும். என் ஹெல்த் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. I'll see them. ஓகே ஓகே கம் ப்ளீஸ் சார். நல்ல தம்பியை பல தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க. அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பான கோவத்துல தான் அவரை சுட்டு கொண்டுட்டீங்களா? நாங்க அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்ட எத்தனையோ பேரு நிரபராதின்னு விடுதலை இருக்காங்க. அவங்கள சுட்டு கொல்லணும்னு நினைச்சா நாங்க பல பேரை சுட்டு கொல்லணும். மேடம், நீங்க என்னதான் சொன்னாலும் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு வகையில மனித உரிமை மீறல் தானே? நான் என்னைக்குமே மனித உரிமையை மதிக்கிறேன். அதே சமயத்துல சட்டத்தையும் சமூக நலத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. பின்ன எதுக்காக மேடம் நல்ல தம்பியை ஷூட் பண்ணீங்க? நல்ல தம்பி ஒரு கிரிமினல். அவனை இயக்குற விஸ்வநாதன் மிகப்பெரிய கிரிமினல். சரோஜினி உயிரோட இருந்தா அவங்க 2 பேருக்கு ஆபத்துன்னு நினைச்சாங்க. அதனாலதான் நல்ல தம்பி சரோஜினியை சுட்டு கொல்றதுக்காக வந்தான். நான் சரோஜினியை காப்பாத்துறதுக்காக போனேன், காப்பாத்திட்டேன். உங்களுக்கு வேற என்ன தெரியணும்? மேடம், நீங்க அவரை உயிரோட பிடிச்சிருந்தா பல குற்றவாளி அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாமே. எல்லா குற்றவாளிகளையும் உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். அதே மாதிரி தான் நல்ல தம்பியும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா அவன் போலீஸை நோக்கி சுட்டான். என்ன சுட்டான்? கட்டு போட்டிருக்கேன் பாக்குறீங்களே. சரோஜினியை காப்பாத்துறதுக்காகவும் எங்களை காப்பாத்துறதுக்காகவும் நான் நல்ல தம்பியை சுட்டேன். ஒரு குற்றவாளியை என்கவுண்டர்ல ஷூட் பண்ணா அவங்கள பத்தி மக்கள் பரபரப்பா பேசுவாங்க. உங்களையும் பரபரப்பா பேசணுன்றதுக்காகவே நீங்க நல்ல தம்பியை ஷூட் பண்ணீங்களா? மேடம், தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேட்கட்டும் சார். நம்ம வேலை நம்ம செய்றோம், அவங்க வேலையை அவங்க செய்றாங்க. கேளுங்க. நல்ல தம்பி செத்துட்டதுனால இந்த கேஸ் இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. நல்ல தம்பியோட பாஸ் விஸ்வநாதனை பிடிக்கணும். விஸ்வநாதனோட தொடர்பு வச்சிருக்கிற அத்தனை பேரையும் நாங்க பிடிப்போம். யாரையும் தப்பிக்க விட மாட்டோம். மேடம், ஒன்றும் கொஸ்டின் மேடம். ஓகே ஓகே, நோ மோர் क्वेश्चंस. மேடம்
ராணி, எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன இங்க வர சொன்ன? இல்ல காரணமா தான் வர சொன்னேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஸ்பீட் வட்டி பத்தி சொன்னேல்ல, ஆமா, அத பத்தி எனக்கு டீடைலா சொல்ல. அதான் நீ வீட்ல வச்சு சொன்னனே. எல்லாம் ஒரு காரணமா தான் கண்ணன், சொல்ல. சரி, 10 லட்சத்துக்கு 10 நாளைக்கு 1 லட்சம் ரூபா போதுமா? வட்டியை முதலே கொடுத்துருவாங்கல்ல? ஆமா, வட்டி பணம் 1 லட்சத்தை எடுத்துட்டு 9 லட்சத்துக்கு கொடுத்தா போதும். 10 நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டினா 1 மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி தானே? ஆமா, கரெக்டா கொடுத்துருவாங்கல்ல? கரெக்டா கொடுக்கனால தான் கலை வந்து பங்களா வாங்கலாமா தோட்டம் வாங்கலாமான்னு பிளான் பண்றா. ஏமாத்திர மாட்டாங்கல்ல கண்ணன்? என்கிட்ட பணம் வாங்குறாங்கல்ல கன் பார்ட்டி. ஆமா, உங்ககிட்ட தான் பணம் இல்லைன்னு சொன்னீங்க, எதுக்கு திரும்ப திரும்ப இதே கேட்குற? இப்படி கேட்கல உனக்கு அல்ப சந்தோஷம் இல்ல? அது அன்னைக்கு. இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 25 லட்சம். ஹே செல்வராணி, 25 லட்சமா? அன்னைக்கு உதயிட்ட கேட்டப்ப பணமே இல்லைன்னு சொன்னா, இப்ப எப்படி 25 லட்சம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ தானே சொன்ன உன்னால பணம் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுன்னு. ரெடி பண்ணிருக்கேன், இந்தா. ஆமா சொல்றானி, இது வீட்டுல வச்சு கொடுக்க வேண்டியதானே? அதுல 1000 பஞ்சாயத்து இருக்கு கண்ணா, அதனால தான் உன்னை இங்க வந்து வாங்கிக்க சொன்னேன். இது பேச்சாக்கில் மறந்துட்டேன். 2 லட்சம் வட்டி இன்னைக்கு வாங்கிக்கிறேன் இல்ல நாளைக்கு வந்து கொடுத்துட்டுமா? நான் அந்த பணத்தை எடுத்துட்டு தான் கண்ணா உனக்கு கேஷே கொடுத்துருக்கேன். அடேங்க அப்பா, 2 நாள தேறிட்டா. செல்வராணியா கொக்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? பத்ரம். வரா செல்வராணி. சரி. ஏன் மாப்பிள்ள 25 லட்சம் கேட்டிருக்கிய, கொடுத்துருவானா? மாப்பிள்ள, நான் 2 லட்சம் 3 லட்சம் கடனை வாங்கி நாணயமாக திருப்பி கொடுத்துட்டேன். அவன் என்ன நம்பிட்டான். 25 லட்சம் என்ன மாப்பிள்ள, 50 லட்சம் கேட்டாலும் கொடுப்பான். அப்போ 50 லட்சம் கேட்க வேண்டியதானே? கேட்டுருப்பேன் மாப்பிள்ள. நான் கேட்டு அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா நான் நம்பாம 25 லட்சம் கேட்டா தப்பா போயிடும். அதனால தான் ஸ்ட்ரைட்டா 25 லட்சம் கேட்டேன். சரி, அப்போ எப்போ கொடுக்குறான்னு சொன்னா? ஃபோன் பண்றேன்னு சொன்னா, இதோ போன்ல வந்துட்டான். ஹலோ, நான் தனபால் தான் சார் பேசுறேன். அண்ணே, எங்க இருக்கீங்க? ஒரே சத்தமா இருக்கு. நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் சார். ஓ, கோயிலில் இருக்கீங்களா? குடும்பத்தோட கோவிலுக்கு வந்திருக்கேன் சார். அண்ணே, நீங்க கேட்டு 25 லட்சம் ரூபா ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்களா? நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன் சார். காலையில நானே வந்து கொடுத்துருந்தேன். ஆனா ஒண்ணுண்ணே, வட்டி கணக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சார், நீங்க இன்னிலேருந்தே கணக்கு ஆரம்பிச்சிருங்க சார். சார், உச்சி பூஜைக்கு நேரமாச்சு, நான் போனை வச்சிட்டுமா சார்? ஓகே ஓகே ஓகே, வச்சிருங்கண்ணே. சரிங்க சார். அவன் எண்ணிலிருந்து கணக்கு வச்சுக்கிட்டா நமக்கு என்னப்பா, 25 லட்சம் ரூபாய் நான் குடிச்சிருவா போறேன். தேடி வந்து நாமம் போட்டுக்கிற பார்ட்டி இவனா தான் இருப்பான். நான் நாணயமா நடந்துக்கிட்டதால அவன் என்ன ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டான்பா. அதுக்காக இப்படியா? உனக்கு கடன் கொடுக்கறதுக்காக இவ்வளவு ஸ்பீடா இருக்கியா? நான் ஸ்பீடு வட்டி தரேன்னு சொன்னப்பா, அதுல கவுந்துட்டான்பா. யுவர் ஆனர், கண்ணியமில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுது உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். எந்த நல்ல தம்பிக்கு இந்த கோர்ட் பெயில் வழங்குச்சோ அதே நல்ல தம்பிய செந்தமிழரசி சுட்டுக் கொண்டிருக்கிறார். கொன்றிருக்கிறார்னு சொல்றதை விட கொலை செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுவும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவங்க நல்ல தம்பியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ட் அவரை நிரபராதின்னு விடுதலை செஞ்சது. கோபத்தை கோர்ட் மேல காட்ட முடியாம மறுபடியும் நல்ல தம்பியை அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண பார்த்தாங்க. ஒரு நேர்மையான அதிகாரி நடந்துக்கிற விதமா இது? எந்த ஒரு குற்றவாளிக்கும் தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க ரைட்ஸ் இருக்கு. ஹைகோர்ட்ல குற்றவாளின்னு சொன்ன கேஸ சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம்னு கிளாஸ் இருக்கு. நல்ல தம்பி போலீஸ் துறையால தேடப்படுற குற்றவாளி இல்ல. ஜெயில இருந்து பெயில்ல வந்திருப்பவர் மீண்டும் ஜெயிலுக்கு தான் போயிருப்பார். அவர் ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிருப்பாரு. எங்க நல்ல தம்பி மேல போட்ட கேஸ் பொய் கேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்களோன்னு அரசி பயந்து அவரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க.
இது மனித உரிமையை மீறிய செயல். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால சட்டத்தை மதிக்காத செந்தமிழ் அரசிய பதவி நீக்கம் செஞ்சு காவல்துறையோட களங்கத்தை துடைக்கணும். அதனால என்னோட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு செந்தமிழ் அரசி மேல் வழக்கு தொடர நீங்க அனுமதிக்கணும் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ யுவர் ஆனர். வாங்க கண்ணன் சார். வணக்கம் தனபாலண்ணே. வாங்க 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 உள்ள வாங்க. அண்ணா 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 டைம் ஆச்சுண்ணே, நான் கிளம்பணும். இந்தாங்க, நீங்க கேட்ட 25 லட்சம் ரூபா இதுல இருக்கு. கண்ணன் சார், கடனை வாங்க வீடு தேடி போவாங்க. ஆனா அந்த கடனையே வீடு தேடி வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? உங்களை நினைச்சா. அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? நீ எவ்வளவு நாணயமான ஆளு. நான் உங்களை தேடி வந்ததுல என்ன ஆச்சரியம் இருக்குது? அண்ணே 25 லட்ச ரூபா பணத்துக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வட்டியை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஐயோ, அடுத்த 10 நாளைக்கு உண்டான வட்டி இப்போ எடுத்துங்க. ஐயோ வேணாண்ணே, நீங்க நாணயமான ஆளு, நீங்க தேடி வந்து கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கு. நான் அதுக்காக சொல்ல கண்ணன் சார், நாளைக்கு நான் வெளியூர் போறேன், அதனால தான் உங்களை இப்போ எடுத்துக்க சொல்றேன். அப்படியா? அப்ப நான் 2 லட்சத்தை எடுத்துட்டுமா? கண்ணன் சார், இப்படி செஞ்சா என்ன? சொல்லுங்க. இந்த 2.5 லட்சத்தை நீங்க எடுத்துக்கிட்டதா நினைச்சுக்கங்க. சரி, நினைச்சுக்கிறேன். அதே 2.5 லட்சத்தை எனக்கு ஸ்பீடு வட்டிக்கு கொடுத்ததா வச்சுக்கோங்க. சரி, வச்சுக்கிறேன். அந்த வட்டி பணத்தை அசலாக்கி அதுக்கு வட்டி கொடுத்துறேன். அட சூப்பர் மேட்டரா இருக்குது. உங்க விருப்பம் மூலியம் நடக்கட்டும். ரொம்ப நன்றி கண்ணன் சார். அண்ணே, உங்களை மாதிரி 4-5 பேர் இருந்தா இந்த கண்ணை எங்கேயோ போயிருவான். கண்ணன் சார், உங்களை மாதிரி 4-5 பேர் எங்களுக்கு கடன் கொடுக்குற ஆள் இருந்தா நாங்களும் எங்கேயோ போயிடுவோம். பயங்கர தமாசா பேசுறீங்க. ஓகே ஓகே சார். மூதேவி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.